Class 12th Accountancy-Chapter 1 Illustration 14. From the following details, calculate credit purchase. So, in sum, we will credit purchase. Credit purchase தனி ஃபார்மட் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்மட்டை பார்த்துடலாம். கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் போடுவோம். ஏன் நம்ம டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் போடுறோம்னா, இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், நம்ம யார்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கோமோ அவங்களை நம்ம கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் போட்டு தான் நம்ம கடனுக்கு எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். டெப்டார்ஸ் அக்கௌண்ட் என்ன போட்டோமோ அதோட ஆப்போசிட் தான் இந்த கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். அதாவது நம்ம கிரெடிட் சைட்ல ஓப்பனிங் பேலன்ஸ், டெபிட் சைட்ல க்ளோசிங் பேலன்ஸ் போடுவோம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும், சேல்ஸ் பண்ணிருந்தோம்னா என்ன பண்ணிருப்போம், கேஷை ரிசீவ் பண்ணிருப்போம். பர்ச்சேஸ் பண்ணதால கேஷ் பே பண்ணிருக்கோம். ஸோ டெபிட் சைட்ல 2 கேஷ்ன்னு போட்டு பிராக்கெட்ல பெய்டுன்னு போடுவோம். கேஷா பே பண்ணது, பேங்க்ல செக் மூலியமா பே பண்ணது. அடுத்து இங்க என்ன பண்ணோம்னா, பில்ஸ் ரிசீவபிள் நம்ம டெப்டார்ஸ் அக்கௌண்ட்ல போடுவோம். ஓகேவா, பில்ஸ் மூலியமா நமக்கு பேபிள் வந்தது, நம்ம அக்செப்ட் பண்ணது. அதாவது பில்ஸ் மூலியமா நம்ம ரிசீவ் பண்ணது. ஸோ இதுல பார்த்தோம்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ல ஃபுல்லாமே பே பண்ணது, நம்ம எதுவும் ரிசீவ் பண்ண மாட்டோம். ஓகேவா, நம்ம கடனுக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், ஸோ நம்ம தான் பே பண்ணணும். ஸோ பில்ஸ் அக்செப்ட் பண்ணி பே பண்ணது. அடுத்து நம்ம தான் டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணிருப்போம், அடுத்து பர்ச்சேஸ் பண்ணதை ரிட்டர்ன் பண்ணிருப்போம். இது நமக்கு க்ளோசிங் பேலன்ஸ். அடுத்து நம்ம செக் டிஸ்ஆனர் ஆனது, பில்ஸ் பேயபிள் டிஸ்ஆனர் ஆனது. ஸோ நம்ம இதுல பேலன்ஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதா இந்த கிரெடிட் பர்ச்சேஸ். சம்குள்ள ஃபர்ஸ்ட் சம்ல பார்த்தோம்னா கிரெடிட்டார்ஸோட ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரிட்டர்ன் அவுட்வர்ட் கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டார். ஸோ ஃபார்மட் படி ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைட்லயும், க்ளோசிங் பேலன்ஸ் டெபிட் சைட்லயும் வரும். அடுத்தது நம்ம பர்ச்சேஸ் பண்ணதால கேஷ் பே பண்ணிருக்கோம். கேஷ் பெய்டு நம்ம டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல வரும், டெப்டார்ஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல வரும். இதுல நமக்கு டெபிட் சைட்ல வரும். அடுத்து ரிட்டர்ன் அவுட்வர்டு வரும். ஸோ இது மட்டும், இந்த ஐட்டம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் போட்டு நம்ம பேலன்ஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற அமௌண்ட் தான் நமக்கு கிரெடிட் சேல்ஸ் 1,86,000. சாரி, கிரெடிட் பர்ச்சேஸ். அடுத்த சம்ல பார்த்தோம்னா டோட்டல் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டோட்டல் பர்ச்சேஸ்க்கு நமக்கு கேஷ் பர்ச்சேஸும் தேவை. ஸோ அதுவும் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. பார்த்தோம்னா அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நமக்கு பில்ஸ் பேயபிளோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் போட போறோம். அதோட ஃபார்மட் பார்த்தோம்னா ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைட்ல, பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் பேயபிளோட ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ். அடுத்து பில்ஸ்க்கு நம்ம பே பண்ண கேஷ். அடுத்து பார்த்தோம்னா பில்ஸ் பேயபிள் டிஸ்ஆனர் ஆனது. ஸோ இந்த ஐட்டம் மட்டும் தான். இதை நம்ம பேலன்ஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் இங்க நமக்கு பில்ஸ் அக்செப்டட் அப்படின்னு சொல்லுவோம். பேலன்ஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. ஸோ சேம் ஃபார்மட் தான் இங்க யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எது நமக்கு கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட், எது பேயபிள் அக்கௌண்ட் மார்க் பண்ணிக்கலாம். இது சண்டு கிரெடிட்டார்ஸோட ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ இது கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். இது பில்ஸ் பேயபிளோட ஃபர்ஸ்ட் டேட்டுக்கான பேலன்ஸ் தான் ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். அடுத்து கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டார்ஸ்னா இது கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்ல நம்ம டெபிட் சைட்ல கேஷ் பெய்டு அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். பெய்டு ஃபார் பில்ஸ் பேயபிள்னா பில்ஸ் பேயபிள்ல போட வேண்டியது. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். கேஷ் சேல்ஸ் நம்ம லாஸ்டா ஆட் பண்ணுவோம். கிரெடிட்டார்ஸ் ஆன் 31st கிரெடிட்டார்ஸோட க்ளோசிங் பேலன்ஸ். இது பில்ஸ் பேயபிளோட க்ளோசிங் பேலன்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் தான் போட போறோம். அதுல ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைட்ல, க்ளோசிங் பேலன்ஸ் டெபிட் சைட்ல. அடுத்து பில்ஸ் பேயபிளுக்கு நம்ம பே பண்ண கேஷ். இதுல வேற எந்த அமௌண்ட்டும் கிடையாது. நமக்கு நார்மலாவே பார்த்தோம்னா பில்ஸ் பேயபிளுக்கு டிஸ்ஆனர்லாம் நமக்கு கொடுத்திருக்க சாப்டர்ல கொடுக்கல. இது நம்ம கொண்டு வந்து இங்க பேலன்ஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற அமௌண்ட் தான் பில்ஸ் அக்செப்டட். நம்ம என்ன பண்ணோம்னா சண்டி கிரெடிட்டார்ஸ் போடுவோம். ஏன்னா கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். 1,20,000. அடுத்து டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் போட போறோம். இதுல நம்ம என்ன பண்ணோம்னா ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைட்ல, அதாவது கிரெடிட்டார்ஸோட க்ளோசிங் பேலன்ஸ். அடுத்து நம்ம கிரெடிட்டார்ஸ்க்கு பே பண்ண கேஷ். அடுத்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ணது. அடுத்து ஃபைனலா என்ன பண்ணுவோம்னா நம்ம பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா அமௌண்ட். ஸோ இந்த அமௌண்ட்டை போடுவோம். இந்த அமௌண்ட்டை நம்ம எப்படி ஈஸியா போறதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும்னா கிரெடிட் சைட்ல இருந்தா எடுத்துட்டு போயிட்டு போடணும். போட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணி இங்க லெஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி கண்டுபிடிச்ச அமௌண்ட் 4,80,000 நமக்கு கிரெடிட் சேல்ஸ், சாரி கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ டோட்டல் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்க கேஷ் பர்ச்சேஸையும் கிரெடிட் பர்ச்சேஸ் நம்ம கண்டுபிடிச்ச கிரெடிட் பர்ச்சேஸையும் ஆட் பண்ணி டோட்டலா 8 lakhs.